நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த பொம்பளை ஒரு இடத்துல உட்கார மாட்டா போல, அறிவு கெட்டவ. நல்ல வேலை, இந்துவோட போன் இங்கதான் இருக்கு. குழந்தையோட பழைய போட்டோ இதுல கண்டிப்பா இருக்கும். போன்லயும் உன்னோட போட்டோ இருக்க கூடாது. என்ன இந்துவோட போன்ல இருந்து கால் வருது? எடுத்துட்டு போகலையா? ஹலோ ஹலோ, யாருங்க? நீங்க யாரு பேசுறீங்க? இது நல்லா இருக்கே. கால் பண்ணது நீங்க, என்ன யாருன்னு கேக்குறீங்க? இது அம்பாட்டு வீட்டில் உள்ளவங்க தானே? ஆமா, இதுதான். இல்ல, அங்க ஆபீஸ்ல இருந்து தான் அந்த நம்பரை வாங்கினேன். நீங்க சொல்றது பொய்ன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தப்பா நினைச்சுக்கலனா உங்க பேர் என்னன்னு சொன்னா? நான் தப்பா தான் நினைப்பேன். கால் பண்றவங்க அவங்க பேரை சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் போனை எடுக்கிறவங்களும் பேர் சொல்லுவாங்க. அதுதானே மரியாதை? சாரி, என் பேரு முஸ்தபா. ஓ, அப்படின்னா என்னோட பேரு பாத்திமா. இல்ல, அம்பாட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி ஃபாத்திமான்னு பேர் வைப்பாங்க? நீங்க உங்க பேரை சொல்ல யோசிக்கும் போதே நான் மனசுல நினைச்சிட்டேன் உங்களோட பேர் பொய்ன்னு. அதனாலதான் நானும் பொய்யான பேர் சொல்லிட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாமலாம் கால் பண்ணாதீங்க. போய் வேலையை பாருங்க. யாருக்கிட்டையாவது பொண்ணுங்க நம்பர் வாங்குறது, தேவையில்லாத வீட்டுல பிரச்சனை வர வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலை. எல்லா வேலையும் எப்படி செய்யணும்னு சேச்சியம்மாவுக்கு தெரியும். பழைய துணி எதுவுமே என்ன எடுத்துட்டு வரல. கொஞ்ச நாளாவே நீ புது ட்ரெஸ் எதுவும் எடுக்கலன்னு எனக்கு தோணுது. சாரிலாம் ரொம்ப பழசு இல்லம்மா. போன பண்டிகைக்கு நீ எதுவுமே வாங்கலையாம்மா? என் வீட்டுக்காரு அந்த நேரத்துல இங்க இல்லையம்மா. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும். அருணை தவிர உனக்கு வேற யாருமே இல்லையா என்ன? இதை கேட்கும் போதுதான் எனக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ட்ரெஸ் வாங்கிக்கோ. இப்ப எதுவும் எனக்கு வேண்டாம். ஓஹோ, அத நான் முடிவு எடுத்துக்கிறேன்.
என் மனசுல ஒரு யோசனை தோணுது. ம். அருணுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்து வீட்லயே தங்கிக்கலாம் இல்லையா? அவனுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரோசம்மா இருக்காங்க. அதனால தான் கேக்குறேன். ஆ, ஏம்மா அப்படி சொல்றீங்க? நான் இந்த வீட்லயும் அவர் அந்த வீட்லயுமா? நீயும் எப்ப வேணாலும் அந்த வீட்டுக்கு போகலாம்ல. சாப்பாடு வேணும்னா இந்த வீட்ல இருந்து கொண்டு போ. அவனை என்னால பழைய அருணா கண்டிப்பா பார்க்க முடியாது இந்து. என்னுடைய ஜேபி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. அந்த ஜேபி தான் உன்னோட சொந்த அப்பா. அம்மா, அதை என்னால மறக்க முடியல. நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அருண் என்னால மன்னிக்கவே முடியல. அம்மா, உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அப்பாவோட சாவுல அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாதுமா. அவர் நிரபராதி. என்னால உறுதியா சொல்ல முடியும். அம்மா, நானும் அதை நம்பணும்ல இந்து. உன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அருணுக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தா அப்படியெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லைன்னா அப்படி ஒரு ஆபத்து நடக்கும்போது அதோட பேர்ல ஒரு ஆளை சந்தேகப்படும் போது நீ ஏத்துப்பியா? சொல்ல இந்து. அதை விட்டு கொடுக்கதான் தயாரா இருப்பியா? அண்ணா, அம்மா, அவரு நிரபராதியா இருக்கலாம். அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இருந்தாலும் அவன் அதை நிரூபிக்கிற வரைக்கும் என்னால அவனை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அப்படி நான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவன் அப்பாக்கு நான் செய்யற பெரிய துரோகம். ஜேபியோட ஆத்மா அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. என்னோட ஃபோன் தான் மாமா அடிக்குது. ஒருவேளை இந்து கால் பண்றாளோ? ஐயோ, எஸ்ஐ தானே ஃபோன் எடுப்பாரு. தப்பா போயிடுமே அருண். ஏன் இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஹலோ. ஐயோ, ஹலோ. என் வீட்டுக்காரங்க. நீங்க யாரு? அவரோட ஒய்ஃப். ஆமா, நீங்க யாரு? சூரஜ் சார், இது அருண் கிட்ட கொடு. அவங்க ஒய்ஃபா. ஓகே சார். ஹலோ. ஹலோ. ஹலோ இந்து. ஆ, எங்க என்னாச்சு? நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். அப்பாக்கு ஃபோன் பண்ணா போக மாட்டேங்குது. நாங்க ஒன்னா தான் இருக்கோம் இந்து. ஆமா, ஃபோன் எடுத்தது யாரு? நான் தான் பேசுறேன் இந்து. அது இப்போ. இதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்தது யாரு? அது வேற வேற யாரும் இல்லை, எங்க இருக்காள் தான். ஃபோன் அவர்கிட்ட தான் இருந்தது. நாங்க பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தோம் இந்து. இந்த தடவை அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாங்க? நல்ல விஷயம் தாங்க நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் இப்ப எங்க இருந்து கால் பண்றேன்னு தெரியுமா? எங்க இருந்து? அம்பாட்டுல இருந்து. அத்தை வீட்டுல இருந்தா? நீ எதுக்கு அங்க போன? வீட்டுல அத்தை இல்லையா? இருக்காங்க.
அம்மா தான் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன விஷயம் சொல்லு இந்தோ. விஷயம் இல்ல, விசேஷம். ஒரு பெரிய விசேஷம். என்னங்க, நான் தான் அவங்க பொண்ணுன்ற விஷயம் அம்மாக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. நிஜமாவா? என்னாச்சு அருண்? ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா மாமா. இந்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. என்னாலையும் சத்தியமா நம்பவே முடியல இந்து. நான் முதல்ல அத கனவுன்னு தாங்க நினைச்சேன். ஏய், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்து. மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலாம், முத போனை கொடுங்க. சார், போனை கொடுயா. இந்து, அங்க என்ன பிரச்சனை? வேற யாரோ கத்துற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு. போன்ல நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன், கட் ஆயிடும் போல. நான் அப்புறம் கூப்பிடுறேன் இந்து. அப்பா கிட்ட சொல்லிடுங்க. போனை கொடு கொடு. சரி, நான் வைக்கிறேன். அருண், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதுக்கப்புறம் யார்கிட்டயும் ரகசியத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்வதி அம்மா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்து தன்னையே மறந்து சந்தோஷப்பட முடியாது. அவ மனசு முழுக்க எங்க பொண்ணுதான் நிறைஞ்சிருக்கா. அவளை இந்து நினைக்காம இருக்கவே முடியாது. அதை விட தர்ம சங்கடத்துல இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாம பண்ணாத தப்புக்கு வேற மாட்டியிருக்கோம். இது உங்க அப்பா பிஸியில வக்கீல் விஷயத்தை மறந்து போயிடுவாரோ? ஆஹா, பார்வதி அந்த வீட்டோட ராணியா இருந்தா, இதோ பார், என் பொண்ணு இந்த வீட்டோட இளவரசி. புரியுதா? ஓ மேல கை வைக்கிறதுக்கு அவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆமாமா, உண்மையிலே உனக்கு அடி விழுந்துதான் என்ன? இல்ல இந்த அப்பா கிட்ட போய் ஏதாச்சும் நீ சொல்றியாமா? இல்லப்பா, சித்தி தோ இந்த கணத்தை பார்த்து தான் அறிஞ்சாங்க. அந்த நேரத்துல நாங்க இல்லாம போயிட்டனே. இருந்திருந்தா உன்னை கைய ஓங்கி அடிக்கிற அந்த நேரத்துக்குள்ள அந்த பார்வதியோட 2 கடவா பல்லும் தெரிச்சிருக்கும். அந்த முட்டை கண்ணு இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாள, அந்த கண்ணு மொழி 2ஐயும் தோண்டி எடுக்கிறேன். ஒரு 10 லட்சத்தை கையில கொடுத்துட்டு அவ உன்னை அடிச்சிருந்தான்னா போகட்டும்னு விட்டுருப்பேன். அப்ப 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஏன் 2 கடத்துலயும் அடிக்க சொல்லுவீங்களா? அது அதுக்கெல்லாம் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்பா, இதே பார்வதி இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கா. நான் உன்னை சரியா அடிச்சு வளர்க்கலன்னு தான் நீ அதிக பிரசிக்கும் தனமா இருக்கன்னு சொன்னா. உன்னை அடிக்கணுமா, அடிக்க கூடாதா வேணாமான்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு அந்த பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த இந்துவால தான் எனக்கு அடி விழுந்தது, அதுவும் அவ முன்னாடியே வச்சு. அதான் இப்ப எனக்கு இன்சல்ட்டா இருக்கு. அவளாலதான் நமக்கு பிரச்சனை வருமோன்னு தோணுது. இத பாரு, ஆளுங்கட்சியுமா எதிர்கட்சியுமா இருந்தாங்க பார்வதியும் அந்த இந்துவும். அவங்க இப்ப ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னா அது எப்படி நடந்தது, எதனால நடந்தது, இது யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது that is not good. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். உன்னை எதுக்காக அடிச்சான்னு நான் கேட்கணும். நான் அந்த வீட்டு வரைக்கும் போயிட்டு ஒரு 8 பாத்திரம் வந்துடுறேம்மா.
அப்புறம் வீட்டை வித்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணாரு. பாக்கி பணத்தை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணணுமா? அதை எப்படி காலி பண்ணுவாங்க? எதுவும் கொடுக்காம தான் சுகுமாரோட வீட்டை எழுதி வாங்கினாங்களா என்ன? அப்படின்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல. அதை பத்திலாம் எனக்கு தெரியலம்மா. நீங்க என்ன கூப்பிடுறதுக்காக அங்க வந்தீங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ஆள் வந்துட்டு போனாரு. நான் அப்பவே வீட்டை காலி பண்ணணும்னு அந்த ஆள் சொல்லிட்டு போனாரு. இதுக்கப்புறம் நீ இங்கதான் இருக்கணும்னு அவங்க சொல்லிடுவாங்கல்ல. அவங்க வரட்டும். அந்த ஆள் வித்தியாசமான டைப்பு. நம்ம சொல்றது கேட்குற அளவுக்கு அந்த ஆளுக்கு மனசு இல்ல. நாம அந்த ஆளுகிட்ட தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். எவ்வளவு பணத்துக்கு வீட்டையும் இடத்தையும் வித்தீங்க? பாக்கி எவ்வளவு கொடுத்தாகணும்? அக்ரிமெண்ட் எங்க? அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி மீதி இருக்கிற பணத்தை கையோட கொடுத்துடலாம். நம்ம வேலையை முடிச்சிடலாம். அவ்வளவுதான். அம்மா, லட்சக்கணக்கான பணம் இருக்கும். இருக்கட்டும் இந்து, கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். சுகுமார, உனக்காக வாங்கி கொடுத்தது தானேம்மா. அந்த வீடு கைவிட்டு போக கூடாது. பாவம், ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ பணத்தையும் ரெடி பண்ணி அந்த வீடை வாங்கியிருக்கார் போல. எதுக்காக? தான் வளர்ப்பு பொண்ணு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணுங்கிறதுக்காக தான். அந்த நல்ல மனசை நம்ம பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்பா அம்மாவோட பாசத்தை காட்டி உன்னை வளர்த்திருக்காரு இல்லையா, உன்னை பாதுகாத்திருக்காரே. அதுக்கு நான் எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது கண்டிப்பா போதாது. இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி நினைச்சு கவலைப்படாத இந்து. ஆஹா, இன்னைக்கு நான் பார்வதி கிட்ட கேட்காம விட்டுட்டா நாளைக்கு அவ என் பொண்ணு அடிப்பா. அது சரியா இருக்காத. அபிராமிய தொட்டா அவளுக்காக பேச ஆள் இருக்காங்கன்னு நான் போய் அவளுக்கு புரிய வச்சே ஆகணும். அவள என்ன விஷயம்? ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. இத பாரு, பசங்க தேவையில்லாம பேசினா அடிக்கணும். அது என் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்காம அடிச்சிடணும். அபிராமி அதிக பிரசிங்கத்தனமா பேசிட்டா, நீ அவ்வளவு அடிச்சுட்ட. அதுல எந்த தப்பும் இல்ல. நீ அப்படிதான் பண்ணணும். அதுக்கான அதிகாரமும் உனக்கு இருக்கு பார்வதி. அத சொல்லதான் இங்க வந்த பார்வதி. போய் உட்காருங்க. உட்காருங்க. அபிராமி வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா? பாரு, அவ என்னதான் கோவமா பேசியிருந்தாலும் அவ நல்ல மனசுக்காரிமா. எந்த ஒரு களங்கமும் இல்ல. நடந்த விஷயத்தை என்கிட்ட வந்து அப்படியே சொல்லிடுவா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல இந்துங்க இருந்ததுதான் அபிராமிக்கு பிடிக்காம போயிடுச்சு. இந்துக்கு முன்னாடி வச்சு சித்தி என்ன அடிச்சுட்டாங்கன்னு தான் வருத்தப்பட்டா. ஐயோ, என்ன இன்னும் ரோசி அம்மா கிட்ட இருந்து டீ வரலன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பார்வதி இது? இவன் இன்னும் போவே இல்லையா? நான் போயிருந்தா என்னால இங்க இருக்க முடியுமா? ஐயோ, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல. இந்து இதுக்கப்புறம் போக மாட்டா, இங்கேதான் இருப்பா. என்னைக்குமே அவ ஏன் கூட தான் இருப்பா. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்து தான் என்னோட பொண்ணு.
நீ ஏற்கனவே இந்து மேல பாசமா தான் இருந்த, அதை அவன் நல்லா யூஸும் பண்ணிக்கிட்டான். அருண் பொண்டாட்டிங்கிற முறையில் நீ பாசத்தை காட்டலாம். ஆனா உன் பொண்ணுன்னே சொல்றிய, எந்த அர்த்தத்துல உன் பொண்ணுன்னு சொல்ற பார்வதி? நான் 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்த என் பொண்ணு. பார்வதி, நான் சொல்றது உண்மைதான். இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த என்னோட பொண்ணு அது இந்துதான். இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இவ உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா பார்வதி. இவ உன் மகளா அப்படின்னு யார் சொன்னது? ஆதாரம் இருக்கா? இவளை பிடிச்சு போலீஸுக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். சொல்லுடி, இந்த பொய்ய உன்கிட்ட சொல்ல சொல்லி யார் சொன்னது? இவ பார்வதியோட மகளா? இல்ல 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 இல்லன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? நீதான் மகங்கிறது என்ன சாட்சி இருக்கு? அதுதான் உண்மை. நான் தான் இவங்க மக. பார்வதி உன்னை நல்லா ஏமாத்துறா. சில ஏமாத்து வேலைகளை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறது தான் உண்மையே. இவதான் உன் பொண்ணுன்னு எதை வச்சு சொல்ற? இவளோட அப்பா சொன்னாரு. ஜேபியோட டைரியில எழுதி இருந்ததை நான் படிச்சேன். பேசினபடி எல்லாமே நடக்கணும். இந்த குழந்தை உயிரோடவே இருக்க கூடாது. அந்த டைரியை எனக்கு சாட்சியா இருந்தாலே போதும். போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு மாமா சொன்னதுல ஒரு காரியம் இருக்குன்னு எனக்கு தோணுதுமா. நீங்க என்ன பெத்தெடுத்ததும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். அப்படி ஒரு கொடூரமான செயலை நமக்கு செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. உங்களுக்கு? நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இந்தோ Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.